2025 அக்டோபர் 12. கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. மறுமுனையிலிருந்து, சார் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பக்கத்துலேருந்து பேசுகிறோம், எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தரை 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பதட்டத்தோட சொல்கிறாங்க. உடனடியாக இந்த சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பெட்ரோல் பங்கருக்கு விரைகிறாங்க. அங்கே ரத்த வெள்ளத்தில் ஒரு 24 வயது நிரம்பிய ஒரு வாலிபர் இறந்து கிடக்கிறார். உடனடியாக அந்த பாடியை கைப்பற்றி அங்கேருந்து அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு, வந்தவங்க யார், கொலை பண்ணவங்களுக்கு இறந்து போனவங்க ஏதாவது முன் விரோதம் இருந்துச்சா அப்படிங்கிற ரீதியில் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அப்படி அவங்க விசாரிக்கும் பொழுது வந்தவங்க யார் அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ண யாருக்குமே தெரியலை. அப்படிங்கிறதுனால இந்த பெட்ரோல் பங்கில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அதில் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது தான் வந்தவங்க பெட்ரோல் போடுறதுக்காக வந்த மாதிரி தெரியல. பைக்கை கொண்டு வந்து நிறுத்தியதும் நேரடியாக சந்தோஷ்கிட்ட போய் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது வாக்குவாதமாக மாறுது. உடனடியாக வந்த 2 நபர்களில் ஒருத்தர் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சந்தோஷோட கழுத்தில் குத்துறார். இன்னொருத்தர் இரும்பு கம்பி வச்சிருக்கார். அந்த கம்பியாலேயே சந்தோஷ் அடிக்கிறார். இந்த 2 பேரும் தாக்குனதும் அலறி அடிச்சு அப்படியே ஓட முயன்ற சந்தோஷ் அங்கேயே விழுந்து ரத்த வெள்ளத்துல இறந்து போறார். இது காட்சியா பதிவாகிருக்கிறது. இந்த 2 நபர்களும் யார் அப்படிங்கிற ரீதியில போலீஸ் இப்போ என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருந்த அவங்க வந்திருந்த பைக் நம்பரை வச்சுட்டு அது யாரு அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த பைக் நம்பர்ல இருந்து அதோடைய ஓனர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நபர் அப்படின்னு. உடனடியாக அந்த ரவிச்சந்திரனுடைய அட்ரஸ்க்கு தேடி போகிறாங்க. இந்த ரவிச்சந்திரனுக்கு 26 வயசு. அவர் கூட வந்த இன்னொருத்தர் நவீன். இந்த ரவிச்சந்திரனும் நவீனும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க வீட்டில் இல்லை, அவங்க சூலூர் பகுதியில் மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வந்து, இந்த ரவிச்சந்திரனுடைய மொபைல் நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி அவங்க மறைஞ்சிருந்த இடத்துல 2 பேருமே போய் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி விசாரிக்கும் பொழுது, நாங்கள் பண்ணலை அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன இந்த 2 பேருமே சிசிடிவியில் பக்காவாக நீங்கள் கொலை பண்ணது பதிவாயிருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸை காட்டினதும் ஏன் கொலை பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை பகிர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயம் போலீஸுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான அதிர்ச்சியான தகவலாக இருந்தது. இந்த சம்பவம் இந்த வருடத்தில் நடந்திருந்தாலும் இதுக்கான ஆரம்ப கதை அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்குது. அதாவது 2021 இதோடைய முடிவில் 2 நபர்கள், ஒருத்தர் பேர் சந்தோஷ். இந்த சந்தோஷ் தான் பெட்ரோல் பங்கில் குத்துப்பட்டு இறந்தவர். இவருக்கு 24 வயசு. அதனால இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது. இவர் கல்யாணம் ஆகாம 21 வயசுல இருந்தபோது சோசியல் மீடியாவில் ஒரு பெண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறார். அந்த பெண்ணு பேர் தேவி. ஆரம்பத்தில் 2 பேரும் சோசியல் மீடியாவிலேயே சேட் பண்ணி எடுத்தவங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சி போனதுனால லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதல் வெளியில் சுற்றுற அளவுக்கு தொடர்ந்ததும் வீட்டுக்கு தெரிய வந்திருக்குது. உடனடியாக சந்தோஷம் அவங்க வீட்டில் போய், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஆரம்பத்தில் இந்த காதலை எதிர்த்து அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு வா, ஜாதகம் பொறுத்து இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த தேவியோட ஜாதகத்தை வாங்கி கொண்டு போய் சந்தோஷம் வீட்டில் கொடுக்குறாரு. அதை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஜோசியத்தை கொடுத்து அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க. அப்படி ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வாழ மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுடைய ஜாதகம் ரொம்ப மோசமான ஒரு ஜாதகம். அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுடைய உயிர் அதை எடுத்துரும், இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி குண்டை தூக்கி போடுறாரு ஜோசியர். அதனால வீட்டில் உள்ளவங்க இந்த பொண்ணை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக மறுத்துடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் சந்தோஷுக்கு உடனடியாக வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த சந்தோஷுக்கு கல்யாணம் ஆனதும் தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்லேயும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி தேவியை கல்யாணம் பண்ணவர் தான் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரனுக்கு 26 வயசு. இவர் கண்ணம்பாளையத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேரும், அதாவது இப்போ சந்தோஷம் தேவியும் பிரிஞ்சு வேற குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்ச உடனே 2 பேரும் ஒருத்தர் மறந்துடுறாங்க. சரியா 2 வருஷம் அப்படி நல்லாவே போயிட்டு இருக்குது. இந்த குடும்பத்துக்குள்ள சனி எப்படி வருது பாருங்க. மறுபடியும் சந்தோஷ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டாவில் தேவி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய ஐடியை இப்போ கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தேவிக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்களும் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 வருஷமா மறந்து போன காதல் இப்போ மறுபடியும் கள்ளக்காதல் வடிவில் 2 பேருக்கும் சேட்டிங் ஆரம்பிக்குது. இது யாருக்கும் தெரியாமல் வீட்டில் 2 பேரும் அப்படி சேட் பண்ணிகிட்டே இருந்ததை ஒரு கடத்தில் ரவிச்சந்திரன் கண்டுபிடிச்சிடுறாரு. என்னோட மனைவி நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக ஃபோன்லேயே இருக்கிறா, சிரிக்கிறா, நைட்லாம் மெசேஜ் வருது, என்ன அப்படின்னு வாட்ச் பண்ணவர். அப்போதான் தெரியுது தேவி வேற ஒரு ஆண் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை தீவிரமாக இதை பற்றி அவங்க வீட்டிலலாம் விசாரிக்கும் பொழுதுதான் தேவிக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருந்ததும்
அந்த காதல் பிரிக்கப்பட்ட கதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியை கண்டிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ அதை தொடரக்கூடாது, விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவி அதை கேட்கறதா இல்லை, மறுபடியும் அவருக்கு தெரியாம மெசேஜ் அனுப்புறதும் பேசுறதுமா இருந்திருக்காங்க. தேவி யார் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சு நேரடியா சந்தோஷம் போய் மீட் பண்ணார் ரவிச்சந்திரன். என்னுடைய மனைவி கூட இனிமே பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறார். ஆனா சந்தோஷம் அப்படிலாம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அதை மறுத்துட்டு மறுபடியும் தேவி கூட பேச ஆரம்பிச்சு இப்படி போயிட்டே இருந்திருக்குது. இப்படி ரெண்டு பக்கமும் சண்டை போயிட்டே இருக்கும்போது ரவிச்சந்திரன் என்ன பண்றாருன்னா, மனைவியை கண்டிச்சு பார்த்து அவங்க வீட்டுக்கும் தகவலை சொல்றார். இதற்கு இடையில ரொம்ப பிரச்சனையாகி செப்டம்பர் 30 தேவி வீட்டுல இருந்து காணா போயிடுறாங்க. 4 நாள் வீட்டுக்கே வரல. இந்த காணா போன நேரத்துல ரவிச்சந்திரன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என்னுடைய மனைவியை காணா அப்படின்னு. அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. 4 நாள் கழிச்சு தேவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி தேவி வீட்டுக்கு வந்ததும் தேவியை வீட்டுல கொண்டு வந்து விட்டது யாரு அப்படின்னா இந்த சந்தோஷம். அந்த தகவலும் ரவிச்சந்திரனுக்கு தெரிய வருது. இது இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி நான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு யோசிச்சவரு தன்னுடைய நண்பரான நவீனை கூப்பிட்டு, என்னுடைய மனைவி இப்படி பண்றாங்க, என் மனைவி கூட பரவாயில்ல, அவன் நல்லவன் தான், ஆனா இந்த சந்தோஷம் அவளை விடமாட்டேங்கிறான், இப்ப கூட்டிட்டு போயிட்டு 4 நாள் கழிச்சு வந்து விட்டுருக்கான் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இவனை ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நண்பர்கள் 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. இதை அறிந்த தேவி என்ன பண்றாங்கன்னா, தேவிக்கும் ரவிச்சந்திரனுக்கும் பயங்கரமான சண்டையாகி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது தன்னை கணவன் ரொம்ப கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போனதும் ஏற்கனவே கோபத்துல இருந்த ரவிச்சந்திரனுக்கு சந்தோஷ் மேல இப்ப பயங்கரமான கோபம். இவனாலதான் நம்ம குடும்பம் பிரிஞ்சிருச்சு, இவனை நம்ம உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்டோபர் 12 அன்னைக்கு சரியா நைட்டு 9 மணிக்கு பெட்ரோல் பங்க் போயிருக்கிறாங்க. நேரடியா போயிட்டு என்னுடைய மனைவி பிரிஞ்சதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சந்தோஷோட கழுத்துல குத்தி அங்கேயே தொல்லை துடிக்க கொண்டுட்டாங்க. இந்த எல்லா தகவலையும் போலீஸ்ட்டு அவங்க வாக்குமூலமா கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேரும் போலீஸ் கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சு இப்போ சிறையில இருக்காங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. இதுதான் கோயம்புத்தூர் சூழலில் நடந்த ரொம்ப மோசமான ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த 2 பேரும் சந்தோஷம் தேவியும் உண்மையை காதலிச்சிருக்காங்க. இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம சதியில ஈடுபட்டது அவங்க குடும்பம். ஜோசியம் அப்படிங்கிற பேர்ல இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா வாழ மாட்டாங்க அப்படின்னு இவங்க போய் ஒரு பெரிய ஜோசியத்தை ஜாதகம் பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி இப்ப என்ன ஆயிடுச்சு, பார்த்த ஜோசியம் ஒர்க் ஆகி அவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டாங்களா? தேவியும் சந்தோஷம் கல்யாணம் பண்ணி வச்சா ஒழுங்கா வாழ மாட்டாங்க அப்படின்னு ஜோசியர் சொன்னதை கேட்டு பிரிச்சதுனால அவங்க வாழ்க்கையில மறுபடியும் இப்படி தவறான பழக்கம் தொடர்ந்து ஒரு உயிரே போற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன கேட்டா, தயவு செஞ்சு காதலிக்கிறவங்க இந்த காதலனா தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விடாப்படி ஆயிருங்க. இல்லை அப்படின்னா ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு உண்மையா இருக்கிறது தான் சரி. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிற பேர்ல வாழ வேண்டியவங்களை கெடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க அரசு. நன்றி, வணக்கம்.